எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் வெட் வேக்யூம் எப்படி ரெண்டலுக்கு எடுக்கலாம், எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிச்சன் தவிர மீதி எல்லா இடத்துலையும் கார்பெட் ஏரியா தான். பெட்ரூமில் இருக்கிற கார்பெட் ஏதோ பரவாயில்லையாக இருந்தாலும் ஹாலில் இருக்கிற கார்பெட்டில் நிறைய டீ கொட்டியிருக்கும், தீ பட்டிருக்கு, மண், பெயிண்ட்டுன்னு நிறைய அடி வாங்கியிருக்கு. இப்போ இந்த கார்பெட் கிளீனரில் கீழே க்ளீன் வாட்டர் டேங்க்னு இருக்கும். அதில் நல்லா கொதிக்கிற தண்ணி 1 கேலன் இல்லாட்டி அதில் தெரிகிற ஃபில்டரோட பாதி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணியிலேயே கார்பெட் கிளீனர் சொல்யூஷனும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன ஃபில்டர் இது தான். இதோட ஹாஃப் வரைக்கும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேக்யூம் கிளீனர் ஹோம் டிப்போலேருந்து 24 ஹவர்ஸ்க்கு $40 ரெண்ட் பண்ணியிருக்கோம். முதலையே நான் சைட்டில் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போயிருந்தேன். அதனால் ஃப்ரீமௌண்ட்டில் இல்லாமல் நான் இதை யூனியன் சிட்டியில் போய் பிக்கப் பண்ணினேன். நீங்கள் இதை ரெண்ட் எடுக்க போகும்போது ஐடி ப்ரூஃபும் $50 சார்ஜ் பண்ணுவாங்க. திரும்ப கொண்டு போய் கொடுக்கும்போது $40 சார்ஜ் பண்ணிவிட்டு $10 திரும்ப பே பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் நம்ம வேக்யூமை இழுக்கணும். ஸோ அது ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி வைப்ரேஷன் வருது. ஸோ மேல் ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மெஷின் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடாக உங்களுக்கு புல் மட்டும்தான் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியாது. அதனாலேயே கொஞ்சம் டயரிங்காக இருக்குது. பிரேக் எடுத்து பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தெரிகிற ஃபில்டரில் தண்ணி ஸ்ப்ரே ஆகிறது நின்றுடுச்சுன்னா தண்ணி தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ திரும்பவும் நீங்கள் ரீஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபில்டர் ஏதாச்சும் லென்த் இருந்துச்சுன்னா கொடுக்கும்போது க்ளீன் பண்ணிட்டு கொடுக்கணும். ஒரு தடவை வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கார்பெட் ட்ரை ஆயிடுது. ஆனால் நாங்கள் ஒரு தடவை வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் பண்ணனால கொஞ்சம் வெட்டாகவே தான் இருக்குது. ஆனால் சம்மருன்றனால கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு தடவை தண்ணியை ரீஃபில் பண்ணும்போதும் மறக்காமல் ஹாட் வாட்டரை ரீஃபில் பண்ணுங்கள். கார்பெட் கலர் அப்படி இருக்கிறனால என்னமோ தெரியல, எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எந்த வித்தியாசமும் தெரியல. தண்ணி கலரை வச்சு தான் கார்பெட் ஏதோ கொஞ்சம் க்ளீனாக இருக்குதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் பேசிக்காக பெயிண்ட்டு இல்லை இங்கு கரை கூட இது க்ளீன் பண்ணலை. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. நாங்கள் ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஆகிடுச்சு எங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ மற்ற இடம் லேட் ஆனனால ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. உங்கள் வீட்டில் பெட்டு இல்லை கிட்ஸ் இருந்தாங்கன்னா அது பார்த்து க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.